This is Ratna. இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம லாஸ்ட் 6 மந்த் ஜனவரில இருந்து ஜூன் 2026 வரைக்கும் இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் என்ன, மத்திய அரசோட ஸ்கீம்ஸ்லாம் என்னென்ன இருக்கு, திட்டங்கள் என்னங்கறத நம்ம பார்ப்போம். சோ வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், சுகன்யா சம்ரிதி யோஜனா தொடங்கப்பட்டு எத்தனை ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது? So how many years have been completed since the launch of the Suganya Samriddhi Yojana? The answer is 11 years. So சுகன்யா சம்ரிதி யோஜனா தொடங்கி நமக்கு 11 வருஷங்கிறது கம்ப்ளீட் ஆயிருக்கு. சோ இந்த ஸ்கீம் யாருக்கு அப்படின்னா ஏஜ் 10 இயர்ஸ் உள்ள குழந்தைகளுக்கு. அதே மாதிரி டெபாசிட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 15 இயர்ஸ், ரேட் வந்து 8.2%. சோ மெச்சூரிட்டி இயர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 21 இயர்ஸ். சோ மினிமம் இனிஷியல் டெபாசிட் ₹250, ஆனுவல் டெபாசிட் லிமிட் பார்த்தோம்னா கேப்ட் அட் 1,50,000. சோ மெயினா இந்த ஸ்கீம் எதுக்கு அப்படின்னா பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம்ங்கிறது தான். ஓகேவா? சோ ஜனவரி 22, 2015ல லான்ச் பண்ணப்பட்டது. சோ 3 மத்திய அமைச்சகங்கள் இதோட தொடர்புல இருக்கக்கூடியது. சோ என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம், அண்ட் சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சகம், அண்ட் கல்வி அமைச்சகம். சோ எஜுகேஷன் அண்ட் ஃபீமேல்ஸ் வெல்ஃபேர், அண்ட் அதுக்கப்புறமா சானிடேஷன் அண்ட் முக்கிய குடும்ப நல அமைச்சகங்கள். ஏன்னா 3 அமைச்சகங்கள் வந்து இதுல இன்வால்வ் ஆயிருக்கு. ரெண்டாவது क्वेश्चन, பிரதமரின் பழங்குடியினர் மேம்பாட்டு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? In which year was the Prime Minister's Tribal Development Scheme launched? The answer is B, 2023. So PM Janman Scheme, so tribals-க்காக கொண்டு வரப்பட்ட ஸ்கீம். So பிரதமரின் பழங்குடியினர் மேம்பாட்டு திட்டம். So ஜன்மன்கான விரிவாக்கம் பார்த்தோம் அப்படின்னா the பிரதான் மந்திரி ஜன்ஜாதி ஆதிவாசி நியாய மகா அபியான். சோ தொடக்கம் 2023 நவம்பர் 15 பழங்குடியினரோட கௌரவ நாளாக இருக்குது. அதே மாதிரி பின்தங்கிய பழங்குடியினர் குழுக்களின் பர்టిక్యులர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ், அதாவது PVTGங்கிறது. சோ சமூக பொருளாதார நிலையை மேம்படுத்துறது. சோ இதுக்குள்ள இருக்கக்கூடிய மினிஸ்ட்ரி என்ன, அமைச்சகம் என்ன அப்படின்னா பழங்குடியினர் விவகார அமைச்சகம், மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ், அண்ட் பழங்குடியினர் ஆதிவாசி நியாய மகா அபியான்ங்கிறது. சுகாதாரம், கல்வி, வீட்டு வசதி, சுத்தமான குடிநீர், சாலை மற்றும் தொலைத்தொடர்பு. சோ கம்யூனிகேஷன் போட்ட அடிப்படை வசதிகள்ல பேசிக் திங்ஸா கொடுக்கக்கூடியது. அண்ட் 18 மாநிலங்களில் உள்ள 75 பழங்குடியினர் சமூகங்களுக்கு வழங்கப்படுகிறது. சோ 75 ட்ரைபல்ஸ் இதுல கவர் ஆவாங்க. அதுக்கடுத்து உள்ள திட்டம் பார்த்தோம்னா வனதன் திட்டம். சோ ஏப்ரல் 14, 2018ல ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. இதுவும் ட்ரைபல்கான உள்ளதா. பழங்குடியினரின் சிறு வன உற்பத்தி பொருட்களுக்கு, சோ மைக்ரோ ஃபாரஸ்ட் ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, சோ அதுக்கு மதிப்பு கூட்டி அவர்களோட வாழ்வாதார லைவ்லிஹுட்டையும் அவங்களோட இன்கம் வருமானத்தையும் மேம்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் வனதன் திட்டம். இதுக்கான மினிஸ்ட்ரி பார்த்தோம் அப்படின்னா பழங்குடியினர் விவகார அமைச்சகத்தின் கீழ் செயல்படக்கூடிய ட்ரைபல். சோ நமக்கு ட்ரைபல் மினிஸ்ட்ரி. அண்ட் இந்த திட்டத்துல வனதன் விகாஸ் கேந்திராக்கள் TVK மூலம் பழங்குடியினர் தொழில் முனைவோராக மாற்றுகிறது. சோ என்டர்பிரினரா மாற்றுறது. அண்ட் தீன் தயாள் அந்தியோதயா யோஜனா இருக்கக்கூடிய ஸ்கீம் பார்த்தோம் அப்படின்னா DNRLM. சோ அடிப்படையில் மத்திய அரசின் வறுமை நிவாரண திட்டமாகும். சோ பாவர்ட்டி ரெடியூஸ் பண்றதுக்கான ஒரு திட்டம் தான் அது. 2011ல இந்திய அரசின் கிராமப்புற மேம்பாட்டு அமைச்சகத்தால் ஆஜீவிகா தேசிய கிராமப்புற வாழ்வாதார திட்டம்ங்கிறது கொண்டு வரப்பட்டது. அண்ட் நவம்பர் 2015ல DNRLMங்கிறது மறுபெயர் மாற்றப்பட்டிருக்கு. சோ இனிஷியலா என்ன ஸ்கீம் பார்த்தோம்னா ஆஜீவிகா தேசிய கிராமப்புற வாழ்வாதார திட்டம். லேட்டரா இத தீன் தயாள் அந்தியோதயா யோஜனா தேசிய கிராமப்புற வாழ்வாதார திட்டமாக நேம சேஞ்ச் பண்ணிருக்கோம். அண்ட் ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் ஸ்வரேஸ்வர் யோஜனா திட்டத்துல மேம்படுத்தப்பட்ட பதிப்பு அப்படிங்கிறது. அதே மாதிரி ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் ஸ்வரேஷ்கர் யோஜனாங்கிறது நமக்கு ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு திட்டம். ஊரக வளர்ச்சி அமைச்சகத்தின் கீழே செயல்படுத்துகிறது. சோ சுய நிர்வகிக்கப்பட்ட சுய உதவிக்குழு, செல்ஃப் ஹெல்ப் குரூப் சொல்லுவோம் இல்லையா, சோ அதை உருவாக்குவதற்காக ஊக்குவிக்கப்படுகிறது. கிராமப்புற ஏழைகளுக்கு வங்கி மற்றும் பிற நிதி நிறுவனங்கள் மூலம் கடன் வசதி ஏற்படுத்தி தருது. சோ நமக்கு லோன் ஃபெசிலிட்டியை எடுத்து கொடுக்கணும். சோ அது மூலமா அதுக்கான ஸ்கில்ஸ் அவங்க டெவலப் பண்ணி அதுல இருந்து அவங்க என்ன பண்ணிக்குவாங்கன்னா ஏர்ன் பண்ணுவாங்க. இது மூலமா பாவர்ட்டியை, ஏழ்மையை ஒழிக்க முடியும்.
இந்த திட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னா பாவர்ட்டி எராடிகேஷன், வறுமை ஒழிப்பு அண்ட் கிராமப்புற மேம்பாட்டிற்காக செயல்படுத்தப்படுகிறது, ரூரல் டெவலப்மெண்ட்டுக்காக. அண்ட் சுய உதவி குழுக்களுக்கு சிறு கடன் திட்டம். ஸோ நம்ம செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ்க்கு லோன் ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுக்குறது. ஓகேவா? நெக்ஸ்ட் BMFMI. ஸோ பிரைம் மினிஸ்டர் ஃபார்மலைசேஷன் ஆஃப் மைக்ரோ ஃபுட் ப்ராசஸிங் என்டர்பிரைசஸ். ஸோ இதில் என்ன அப்படின்னா ஸோ உணவு பதப்படுத்துறது சிறு நிறுவனங்களை முறைப்படுத்துவதற்கான தனித்தனி திட்டம். ஸோ முக்கியமாக டெடிகேட்டட் ஸ்கீம் டு ஃபார்மலைஸ் மைக்ரோ ஃபுட் ப்ராசஸிங் என்டர்பிரைசஸை ஃபார்மலைஸ் பண்ணுறது. ஸோ சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் உணவு சார்ந்த தொழில்களில் செயல்படுவதற்காக கொண்டு வரப்பட்டது. அண்ட் தேர்ட் ஒன், அடல் ஓய்வூதிய திட்டம் எந்த ஆண்டு வரை நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது? Till which year has the Union Cabinet approved the extension of the Atal Pension Yojana? The answer is 2030 to 31. So அடல் ஓய்வூதிய திட்டம்ங்கிறது 2030 to 31 வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்கு. ஆல்ரெடி இருக்கிற ஸ்கீமை நம்ம காலத்தை நீட்டிக்கிறோம். அண்ட் 2015 மே 9 தொடங்கப்பட்ட திட்டம். இதோட நோக்கம் என்ன அப்படின்னா அமைப்பு சாரா துறைகளில் பணிபுரியும் தொழிலாளர்கள் உட்பட 18 முதல் 40 வயதிற்குட்பட்ட அனைத்து இந்திய குடிமக்களுக்கும் 60 வயதிற்கு பிறகு மாதம் 1000 முதல் 5000 வரை உத்தரவாத ஓய்வூதியம் பெறுவதாகும். ஸோ நமக்கு அடல் ஓய்வூதிய திட்டம். ஸோ யூனியன் கேபினட் என்ன ஸ்கீம் அப்படின்னா அடல் பென்ஷன் யோஜனாங்கிறது ஓய்வூதியம் பென்ஷனுக்காக உள்ள ஒரு ஸ்கீம். ஓகேவா? அண்ட் வங்கி கணக்கு வச்சிருக்கவங்க இந்த திட்டத்துல சேர்க்கப்படுவாங்க. ஸோ பென்ஷன், அதுக்கு அடுத்ததான் இறப்பிற்கு பிறகு துணைவருக்கும் அதன் பிறகு அவரால் நியமிக்கப்பட்ட பயனாளி யாராவது நாமினி இருந்தாங்க அப்படின்னா பலன் பெறுவாங்க. ஸோ ஓய்வூதியம் பெறக்கூடிய நபர் இறந்து விட்டா அவருடைய மனைவிக்கு இல்ல துணைவி யார் இருக்காங்களோ அவங்களுக்கும், அந்த நாமினி யார் அவர்களுக்கு அந்த பணங்கிறது செலுத்தப்படும். அண்ட் 2026 ஜனவரி 19 8.66 crore சந்தாதாரர்கள் இந்த ஸ்கீம்ல இருக்காங்க. அண்ட் குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள் MSME செக்டர் இருக்கு இல்லையா? ஸோ கடன் வழங்குவதை அதிகரிக்க நோக்கில் இந்திய சிறு நிறுவனங்கள் மேம்பாட்டு வங்கி SIDBI ரூபாய் 5000 கோடி பங்கு மூலதன ஆதரவை அளிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. ஸோ SIDBI அப்படிங்கிறது ஸ்மால் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. நமக்கு ஏப்ரல் 2 1990 எஸ்டாப்ளிஷ் பண்ணது. ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா லக்னோ. ஸோ நமக்கு MSME மைக்ரோ என்டர்பிரைசஸ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா அதோட இன்வெஸ்ட்மெண்ட் 2.5 crore ஆகும், டர்ன் ஓவர் 10 crore ஆக இருந்துச்சுன்னா, அதே மாதிரி ஸ்மால் என்டர்பிரைசஸ் எதை சொல்லுவோம் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் 25 crore ஆகும், டர்ன் ஓவர் 100 crore ஆகும் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ஸ்மால் என்டர்பிரைசஸ் சொல்லுவோம். இது MSMEக்கு சொல்லக்கூடியது. அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் எதை சொல்லுவோம் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் 125 crore இருந்துச்சு அப்படின்னா அதை மீடியம் என்டர்பிரைசஸா நம்ம சொல்லுவோம். ஃபோர்த் ஒன், பெண் குழந்தைகளை காப்போம் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் பிரச்சாரம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? In which year was the Beti Bachao Beti Padhao campaign launched? The answer is 2015. Fifth one, Pradhan Mantri Matru Vandana Yojana எப்போது தொடங்கப்பட்டது? When was the Pradhan Mantri Matru Vandana Yojana launched? The answer is January 1 2017 தான் லான்ச் பண்ணப்பட்டது. The Pradhan Mantri Matru Vandana Yojana. ஸோ நமக்கு ஜனவரி 1 2017 தொடங்கி நமக்கு 9 years கம்ப்ளீட் ஆகுது. அமைச்சகம் பார்த்தோம் அப்படின்னா மகளிர் மற்றும் குழந்தை வளர்ச்சி அமைச்சகம். அண்ட் பிரதான் மந்திரி மாத்ரு வந்தன யோஜனா எதுக்காக அப்படின்னா கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு நிதி உதவி வழங்கக்கூடிய திட்டம் தான் இந்த திட்டம். ஸோ பெண்கள் மற்றும் குழந்தைகளை மேம்படுத்தக்கூடிய அமைச்சகம் தான் இதுல முக்கியமான அமைச்சகம் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியது. அண்ட் இந்திரா காந்தி மாத்ருத்துவ சத்யோக் யோஜனா 2010. ஸோ 2017 இதை பெயர் மாற்றம் செஞ்சிருக்கோம். அண்ட் 19 வயசு கர்ப்பிணி மற்றும் பாலூட்டும் பெண்கள் இந்த ஸ்கீம்குள்ள கவர் ஆவாங்க. ஸோ முதல் குழந்தை பிறந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு 5000 ரூபாயும், இரண்டாவது குழந்தை பெண் குழந்தை என்றால் 6000 ரூபாயும் வழங்கப்படும். அதே மாதிரி 4 கோடிக்கும் மேற்பட்ட தாய்மார்கள் அண்ட் 19000 கோடிக்கும் அதிகமான நிதி உதவிங்கிறது இந்த ஸ்கீம் கீழே வழங்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த திட்டத்தின் கீழ் உதவி பெறதுக்கு அங்கன்வாடி பணியாளர் அல்லது ஆஷா ஒர்க்கர் செயல்படுவாங்க. அதே மாதிரி மத்திய மாநில அரசுகளோட நிதி பங்கீடு பார்த்தோம் அப்படின்னா 60:40. நமக்கு அதாவது சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம்.
And fifth one, பிரதமர் ஸ்வாநிதி திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? When was the PM ஸ்வாநிதி scheme launched? The answer is June 2020. So PM Street Vendors Atmanirbhar Nidhi, PM ஸ்வாநிதி ஸ்கீம்ங்கிறது கடந்த 6 ஆண்டுகள்ல நாடு முழுவதும் 75.5 லட்சத்துக்கு அதிகமான சாலையோர வியாபாரிகள் பயன்பெற்றிருக்காங்க. அதே மாதிரி நாடு முழுவதும் 1.12 crore எண்ணிக்கையிலான பிணையில்லா கடன் அளிக்க ஒப்புதலும் வழங்கப்பட்டிருக்கு. அண்ட் 17,800 கோடி நிதி சாலையோர வியாபாரிகளுக்கு, யாருக்கு அப்படின்னா வியாபாரிகளுக்கு அளிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இல்ல லோன் கொடுக்கிற ஃபெசிலிட்டியும் இருக்கு. அதே மாதிரி தங்கள் கடனை முறைப்படி செலுத்தும் பயனாளிகளுக்கு 30,000 வரை கடன் பெறும் வகையில் யூபிஐ உடன் கூடிய ரூபே கடன் அட்டையும் பெற வாய்ப்புகள் வழங்கப்படுது இந்த ஸ்கீம்ல. அண்ட் ஜல் ஜீவன் திட்டம் தொடங்கப்பட்ட நாள் பார்த்தோம் அப்படின்னா ஆகஸ்ட் 15, 2019. முத்ரா கடன் திட்டம் 2015. அண்ட் பெண் சிசு கொலையை தடுக்க பெண் கல்வியை ஊக்குவிப்பதற்கான செயல்பட்ட திட்டம் பார்த்தோம்னா பேட்டி பச்சாவ் பேட்டி பதாவ். அண்ட் ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 2016. அண்ட் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டங்கிறது 2006. இப்போ இதை ரீப்ளேஸ் பண்ணி தான் விபி கிராம் ஸ்கீம்ங்கிறது 2026ஆம் வருஷம் இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி விஸ்வசூத்திரம் திட்டம் தொடங்கப்பட்ட அமைச்சகம் பார்த்தோம் அப்படின்னா டெக்ஸ்டைல் மினிஸ்ட்ரி, ஜவுளி அமைச்சகம். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? In which year was the Start Up India initiative launched? The answer is 2016 வந்து லான்ச் பண்ணிருக்கோம். So Start Up India 2016 ஜனவரி 16ல லான்ச் பண்ணிருக்கோம். நாட்டில் இருக்கக்கூடிய புத்தாக்க வளர்த்தெடுப்பதுடன் முதலீடு அடிப்படையிலான வளர்ச்சியை ஊக்குவித்தல், ஸ்டார்ட் அப் நியூ என்டர்பிரினர்ஸ் வரதுக்கான ஒரு ஸ்கீமை கவர்மெண்ட் கொண்டு வந்ததுதான். ஸோ 10 ஆண்டுகள் கம்ப்ளீட்டா இருக்கு. 2014ல யூனிகார்ன் அந்தஸ்து 4 இண்டஸ்ட்ரிக்கு வழங்கப்பட்டிருக்கு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா 125. இப்போ 2026ல 125, ஆனால் ஸ்டார்டிங் ஆகிறப்ப 2014ல ஒன்லி 4 யூனிகார்ன். யூனிகார்ன் மீன்ஸ் 1 பில்லியன் ஒர்த் இருந்துச்சுன்னா அந்த கம்பெனிக்கு நம்ம யூனிகார்ன் சொல்லுவோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், 7th one, BM ரஹமத் திட்டம் கீழ்கண்டதுடன் தொடர்புடையது. BM ரஹமத் scheme is related to which of the following? The answer is B. விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பணமில்லா மருத்துவ சிகிச்சை வழங்கக்கூடிய திட்டம்னா cashless medical treatment for accident victims. 9th one, பவ்யா போர்ட்டலை தொடங்கி வைத்தவர் யார்? Who launched the பவ்யா போர்ட்டல்? The answer is பியூஷ் கோயல் தான் தொடங்கி வச்சது. ஸோ பவ்யா போர்ட்டல்ங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நமக்கு புது டெல்லியில தொடங்கியிருக்காங்க. ஸோ அதோட நோக்கம் என்ன அப்படின்னா முதலீடுகளை அட்ராக்ட் பண்றது, ஈர்ப்பது, வேலை வாய்ப்புகளை உருவாக்குவது, எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன், அண்ட் இந்தியாவில் உற்பத்தி சூழல் அமைப்பை வலுப்படுத்துவது. ஸோ நமக்கு மேனுஃபேக்சர் பண்றதுக்கான ஃபெசிலிட்டியை ஏற்படுத்தி கொடுக்கிறது. அண்ட் இதுக்கான நிதி ஒதுக்கீடு என்னவா இருக்கு அப்படின்னா 33,660 கோடி நிதி ஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கு. இந்திய அரசு நாடு முழுவதும் 100 உலகத்தரம் வாய்ந்த தொழில் பூங்காக்களை மேம்படுத்துவதற்கான பாரத் ஆத்யோகிக் விகாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ், அதாவது பவ்யா போர்ட்டலை தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு நம்ம இந்தியாவில். அண்ட் ரீசன்ட் நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா ஜனனி தளம்ங்கிறது தாய் மற்றும் குழந்தை நலனை வலுப்படுத்துதல், சஞ்சார் சாத்திங்கிறது டு பிரிவென்ட் சைபர் கிரைம்ஸ், ஹேக்கிங், ஆன்லைன் ஃப்ராட்ஸ் அண்ட் ரிலேட்டட் டிஜிட்டல் ஸ்கேம்ஸ். And 10th one, FASTag வருடாந்திர பாஸ் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? In which year was the FASTag annual pass scheme launched? The answer is 2025. So நமக்கு 2025 ஆகஸ்ட் 15ல தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்துல 50 லட்சம் பயனர்களை கடந்திருக்கு. அண்ட் ஆண்டுக்கு 3000 ரூபாய் கட்டணத்தில் 200 முறை சுங்கச்சாவடிகள் பயன்படுத்தலாம். ஸோ நம்ம வருஷத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா 3000 கட்டணம் கட்டுறது மூலமா 200 தடவை அந்த டோலுக்கு நம்ம போயிட்டு வரலாம். அதுக்கு அடுத்ததா ஸோ ராஜமார்க்க யாத்ரா செயலி அல்லது இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வலைதளம் மூலம் இந்த திட்டத்துல இணையலாம். அதுக்கு அடுத்ததா நாடு முழுவதும் உள்ள சுமார் 1150 சுங்கச்சாவடிகளை இந்த வசதி செயல்படுது. ஸோ 1150 பிளேஸ்ல நமக்கு டோல்கேட்ல என்ன பண்ணலாம்னா ஃபாஸ்டாக யூஸ் பண்ண முடியும். அண்ட் 11th one,
உன்னத் பாரத் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? In which year was the உன்னத் பாரத் அபியான் launched? The answer is 2014. உன்னத் பாரத் திட்டம் நவம்பர் 11, 2014 அமைச்சகம் பார்த்தோம் அப்படின்னா கல்வி அமைச்சகம். குறிக்கோள் என்ன அப்படின்னா உயர்கல்வி நிறுவனங்கள் கிராமப்புற மக்களுடன் இணைந்து வளர்ச்சி சவால்களை கண்டறிந்து பொருத்தமான தீர்வுகளை உருவாக்க உதவுது. தமிழகத்துல உன்னத் பாரத் திட்டம்ங்கிறது 1 மற்றும் 2.0 மூலம் 3120 கிராமங்களை உள்ளடக்கி கொண்டு வரப்பட்டிருக்கு. வாழ்வாதார மேம்பாடு, கிராமப்புற உள்கட்டமைப்பு, எண்ம கல்வி மற்றும் திறன் மேம்பாடு மிகுதியான பங்களிப்பா இது அளிக்கிறது உன்னத் பாரத் திட்டம். 12th one சம்ஹாரா சிக்ஷா திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? In which year was the Samhara Shiksha scheme launched? The answer is 2018. இந்த திட்டத்துக்கான முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பள்ளி படிப்பை இடைநிறுத்தும் குழந்தைகள் எண்ணிக்கையை குறைக்கிறது. டிராப் அவுட் ரேட்டை கம்மி பண்றது. பாலர் கல்வி 12ஆம் வகுப்பு வரை பள்ளி கல்விக்கான ஒருங்கிணைந்த திட்டமாகவும் இது செயல்படுது. அண்ட் சர்வ சிக்ஷா அபியான்ங்கிறது ராஷ்டிரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான் அண்ட் ஆசிரியர் கல்வி ஆகிய திட்டங்களை ஒருங்கிணைச்சுதான் இந்த சம்ஹாரா சிக்ஷா அபியான்ங்கிறது கொண்டு வரப்பட்டது. இதுல சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம். இதுல நமக்கு நிதி ஒதுக்கீடு பார்த்தோம் அப்படின்னா 60 பார்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் 40 பார்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. 2026 மார்ச் 31 வரைக்கும் நீட்டிச்சிருக்காங்க. ஜல் ஜீவன் திட்டம் இது வந்து டிஃபரெண்டான இன்னொரு திட்டம். தொடக்கம் பார்த்தோம்னா 2019 ஆகஸ்ட் 15 தொடங்கி வச்சவர் யார் அப்படின்னா பிரதமர் நரேந்திர மோடி. மினிஸ்ட்ரி ஜல் சக்தி அமைச்சகம் செயல்படுத்துது. அதே மாதிரி இது என்ன ஸ்கீம் அப்படின்னா டேப் வாட்டர் கனெக்ஷனை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்கீம் தான். 13வது கேள்வி செறிவூட்டப்பட்ட அரிசி வழங்கும் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? In which year was the fortified rice distribution scheme launched? The answer is 2019. A is the answer. ஆல்ரெடி வழங்கக்கூடிய அரிசில fortify பண்றது. அதுல இரும்பு சத்து, போலிக் அமிலம், விட்டமின் B12 இருக்கிற மாதிரி நம்ம கொண்டு வரதுதான். இது மூலமா இரத்த சோகை போன்ற நுண்ணூட்டத்து குறைபாடுகளை நம்ம என்ன பண்ண முடியும்னா நீக்க முடியும். அதே மாதிரி பொது விநியோக திட்டம். PDS சொல்லுவோம் இல்லையா, பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், ரேஷன் ஷாப் எல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த சிஸ்டத்துல கொண்டு வரப்படும். அதே மாதிரி 1/100 1க்கு 100 என்ற விகிதத்துல செறிவூட்டப்பட்ட அரிசிங்கிறது கலக்கப்படும். அதே மாதிரி எக்ஸ்டெண்டட் ஃபார் 4 years from 2024 ஜூலைல இருந்து டிசம்பர் 2028 வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்கு. இதுக்கான நிதி ஒதுக்கீடு பார்த்தோம் அப்படின்னா 17,082 கோடி ரூபாய். அண்ட் PDS பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் இதுல 2ஆம் உலக போரின் போது தான் நம்ம அறிமுகப்படுத்தப்பட்டது. செகண்ட் வேர்ல்டு வார் 2ல தான் நமக்கு இது அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்ங்கிறது. 1940கள்ல நகர்ப்புறங்கள்ல உணவு பற்றாக்குறை நிலைப்படுத்த அந்த குறையை வந்து நம்ம எடுக்கணுங்கிறதுக்கும், அதே மாதிரி 1970ல பழங்குடியினர் தொகுதிகள் மற்றும் அதிக வறுமை உள்ள பகுதிகளில் டார்கெட்டட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் எல்லாமே கொண்டு வரப்பட்டது. இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நமக்கு உணவு தானியங்கள் வழங்குவதற்கான திட்டங்களா கொண்டு வரப்பட்டது. இப்ப நம்ம ரேஷன் கடையில எல்லாம் கொடுக்கப்படுது இல்லையா, அதெல்லாம் வந்து நம்ம PDS சிஸ்டம் தான் சொல்லுவோம். அண்ட் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் அண்டர் த நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் 2013 மூலமா தான் இந்த சிஸ்டம்ங்கிறத ஃபுட் உணவு பொருட்களை வழங்கணுங்கிறத நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணிருக்கோம். புதிய ஊட்டச்சத்து திட்டம் அண்ட் பிரதமரின் போஷான் திட்டம் மார்ச் 8, 2018 கொண்டு வரப்பட்டதா பிரதமரின் போஷான் திட்டம். இது நேஷனல் நியூட்ரிஷன் மிஷன் நம்ம சொல்லுவோம். ஓகேவா, நியூட்ரிஷன் ஒண்ணு ஃபுட் கொடுக்கிறது ஒரு ஸ்கீம், அண்ட் ஃபுட்ல நியூட்ரிஷனை என்ஷூர் பண்றதுங்கிறது டிஃபரண்ட் பார்ட் ஆஃப் தி ஸ்கீம். 14வது கேள்வி எத்தனை கோடி லட்சாதிபதி சகோதரிகள் உருவெடுத்துள்ளனர்? How many crore Lakshmadi Didi have been created in India so far under the scheme? The answer is 2 crore. 2 கோடி லக்ஷ்மதி திதியை உருவாக்குறது தான். இந்த ஸ்கீம் என்னங்கிறத பார்ப்போம். 2 கோடி லட்சாதிபதி சகோதரிகள் உருவெடுத்து இருக்காங்க. விரைவில் இந்த எண்ணிக்கை 3 கோடியா அதிகரிக்கும். அதே மாதிரி நாடு முழுவதும் மகளிர் சுய உதவி குழுக்களுடன்
10 கோடிக்கும் அதிகமான பெண்கள் இந்த ஸ்கீம்ல இணைஞ்சிருக்காங்க. ஸோ லக்பதி திதி திட்டம்ங்கிறது 2023ல லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கும் விதமாக மத்திய அரசு கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இது. ஸோ செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸோட இன்டகிரேட் பண்ணி அவங்கள லட்சாதிபதியா மாத்துறது. அண்ட் லக்பதி மீன்ஸ் லட்சம் பிளஸ் பெண்கள், திடீர்னா அக்கான்னு கூட சொல்லலாம், ஆர் வந்து பெண்களை சொல்லுவோம். ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பெண்கள் சுய உதவிக்குழு தொடங்க பயிற்சி. ஸோ 5 லட்சம் மானியம் வழங்கப்படுகிறது. இதுல சம்பந்தப்பட்ட மினிஸ்ட்ரி பார்த்தோம் அப்படின்னா ஊரக மேம்பாட்டு அமைச்சகம். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் எய்ம்ஸ் டு ஹெல்ப் 3 crore லட்சாதிபதியை நம்ம உருவாக்கணுங்கிறது தான். யார் அப்படின்னா உமன்ஸ் லட்சாதிபதி earning at least 1 lakh annually in a sustainable manner. வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் சஸ்டைனபிளா earn பண்ணக்கூடியவங்க. அதே மாதிரி வட்டியில்லா கடன் வழங்கப்படும் தொழில் தொடங்குவதற்கு ஏஜ் கேட்டகரி பார்த்தோம் அப்படின்னா 18 to 50. நாட்டுல நக்சல் தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களின் எண்ணிக்கை 126 இருந்து 8ஆக குறைந்து இருக்குது. ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஃபேக்டர். அண்ட் தற்சார்பு இந்தியா திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? In which year was the Atmanirbhar Bharat scheme launched? And the answer is 2020. ஸோ அரிய புவி தனிமங்கள் தேவையில் இறக்குமதியை நம்ம சார்ந்திருப்பதை குறைக்கணும். ஸோ டிபெண்டன்ஸை ரெடியூஸ் பண்ணணும். டு ரெடியூஸ் டிபெண்டன்ஸ் ஆன் இம்போர்ட்ஸ் ஆஃப் ரேர் எர்த் எலிமெண்ட். ஸோ ஏன் ரேர் எர்த் எலிமெண்ட் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா நமக்கு மெட்டீரியல் ரேரா கிடைக்கும்னு அர்த்தம் இல்லை, நமக்கு அவைலபிலிட்டி அதிகமா இருக்கும், பட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடியது ரொம்ப கம்மியான வேல்யூஸா இருக்கும். ஸோ 1000 கிலோ இருந்தால் ஒரு 10 கிராம் எடுத்தா அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரேர் எர்த் எலிமெண்ட் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ தற்சார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் அரிய புவி நிரந்தர காந்த உற்பத்தி நடப்பாண்டிலே தொடங்கப்பட இருக்குது. அதே மாதிரி முக்கியமான ஸ்டேட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆந்திரா, ஒடிசா, மகாராஷ்டிரா, குஜராத் 4 மாநிலங்கள்ல நாட்டில் இருக்கக்கூடிய அரிய கனிமங்கள் பிரித்தெடுப்பதற்கான சுத்திகரிப்பு ஆலை வந்து நிறுவப்படும். அண்ட் தற்சார்பு இந்தியா திட்டம் ஆத்மநிர்பார் பாரத். ஸோ ஆத்மநிர்பார் பாரத் அபியான் செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா ப்ராஜெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ யார் லான்ச் பண்ணா அப்படின்னா PM நரேந்திர மோடி. தொடக்கம் 13th May 2020. உள்நாட்டுல உற்பத்தியை அதிகரிக்கிறது. செல்ஃப் ரிலையன்ட் என்ன, மற்ற நாடுகளை சார்ந்து இருக்காம நம்ம நாட்டுக்கு தேவையான நம்ம நாட்டை உற்பத்தி பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்றது. அண்ட் 16th one பூவாதார் என்பது கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையது? பூவாதார் is related to which of the following? The answer is நில எண்ம மயமாக்கல், land digitalization. So பூ means நம்ம பூமியை சொல்லுவோம் இல்லையா, நிலத்தை. பூவாதார் தனித்துவமான 14 இலக்க அடையாள எண் வழங்கப்படும். ஸோ டெல்லியில தொடங்கப்பட்டிருக்கு. நிலத்துக்கான பதிவுகளை டிஜிட்டல் பண்றது, நவீனமயமாக்கல். ஸோ நீண்ட கால நில தகராறுகள் இது மூலமா தீர்க்கப்படும். டிஜிட்டல் ஒவ்வொரு நிலமும் ட்ரோன் வாயிலாக கணக்கெடுக்கும். ஸோ எதை யூஸ் பண்ணி நம்ம ரெக்கார்ட் எல்லாம் எடுக்கிறோம், அந்த லேண்டோட அளவு என்ன எப்படி எடுக்கிறோம்னா ட்ரோனை யூஸ் பண்ணி தான். அதே மாதிரி அதுக்கு அடுத்ததா ஸ்வாமித்வா திட்டங்களோட திட்டம் தொடங்கப்பட்ட நாள் ஏப்ரல் 24, 2020. இதுல நம்ம ட்ரோனை பயன்படுத்தி கிராமங்கள்ல இருக்கக்கூடிய நிலங்களை வரைபடமாக்குறது. இது மூலமா சொத்துரிமை அட்டைங்கிறது வழங்கப்படும். ஃபாஸ்டாக் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? In which year was the FASTag launched? The answer is 2014. ஸோ ஃபாஸ்டாக் டோல்கேட்ல நமக்கு சுங்க வரியை வசூலிக்கக்கூடியது. ஸோ சுங்கச்சாவடியில ஏப்ரல் 1 இது தொடங்கப்பட்டது. ஸோ ஃபாஸ்டாக் அல்லது UPI போன்ற எண்ம பரிவர்த்தனை முறைகளில் மட்டுமே சுங்க கட்டணம்ங்கிறது வசூல் செய்யப்படும். ஸோ இதுல நமக்கு ரேடியோ அதிர்வெண் அடையாள தொழில்நுட்பம் RFID நம்ம யூஸ் பண்றோம். ஓகேவா? ஸோ கலெக்டட் ஒன்லி த்ரூ த டிஜிட்டல் பேமெண்ட் மெத்தட். மணியா கொடுக்க முடியாது, டிஜிட்டலா தான் பண்ண முடியும். சச் அஸ் ஃபாஸ்டாக் ஆர் UPI. ஸோ 2016 அன்று இந்திய தேசிய கட்டண கழகம் NPCI நமக்கு இதை அறிவிச்சிருக்காங்க. அண்ட் நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் இதை மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ 1988 நாடாளுமன்ற சட்டம் மூலம் நிறுவப்பட்டதுதான் இந்த நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. பிப்ரவரி 1995 இருந்து செயல்பட்டு வருது. 98% அதிகமான வாகன ஓட்டிகள் ஃபாஸ்டாக் முறையை இப்ப பயன்படுத்திட்டு இருக்கோம். 18th one பிரதம மந்திரி ஜன்தன் யோஜனா எந்த ஆண்டில் தொடங்கப்பட்டது? In which year was the Pradhan Mantri Jan Dhan Yojana launched? The answer is C, 2014. So now 2014 August
28ல ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. இதோட நோக்கம் என்ன அப்படின்னா வங்கியில் சேமிப்பு வைப்பு கணக்குகள் அக்கௌண்ட் வச்சுக்கணும், பேங்க் அக்கௌண்ட், அதான் இதோட முக்கியமான நோக்கம். ஸோ பணம் அனுப்புதல், தாய்நாட்டிற்கு, அதே மாதிரி கடன் காப்பீடு, எளிய முறையில் ஓய்வூதியம் வழங்குதல் போன்ற நிதியியல் சேவை ஃபினான்ஷியல் சர்வீஸ் எல்லாமே செய்வதற்கான பேங்க் அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணி வைக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். அதான் ஜன்தன் யோஜனா. ஸோ மினிஸ்ட்ரி பார்த்தோம் அப்படின்னா நிதி அமைச்சகம், ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி. ஸோ 11 ஆண்டுகள் கம்ப்ளீட் ஆயிருக்கு அண்ட் 32+ crores ஆஃப் பீப்புள் வந்து பயனடைஞ்சிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்கீம் முத்ரா கடன் திட்டம் எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா ஏப்ரல் 8, 2015. இதோட நோக்கம் என்ன அப்படின்னா சிறிய அளவில் வர்த்தகம், உற்பத்தி மற்றும் சேவை துறையில் இருப்பவருக்கு ரூபாய் 20 லட்சம் வரை கடன் வழங்குதல். ஸோ தொழில் செய்வதற்காக கடனை வழங்கக்கூடிய ஒரு திட்டம் தான் முத்ரா ஸ்கீம். அண்ட் லக்பதி திட்டம் பார்த்தோம் அப்படின்னா பெண்களுக்கு நமக்கு அதிகாரம் அளிக்கும் செல்ஃப் குரூப்ஸ் மூலமா அவங்கள லட்சாதிபதியா ஆக்குறது தான் இந்த லக்பதி ஸ்கீம். அண்ட் ஸ்வச் பாரத் திட்டம்ங்கிறது நமக்கு 2014 அக்டோபர் 2ல ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் மினிஸ்ட்ரி பார்த்தோம் அப்படின்னா கிராமப்புறங்கள்ல SBM கிராமின் குடிநீர் மற்றும் சுகாதார அமைச்சகத்தின் மூலமா நிதி அளிக்கப்பட்டு வருகிறது. ஸோ நம்ம கிளீன் பண்றது ரொம்ப முக்கியமானது இந்த ஸ்வச் பாரத் ஸ்கீம். ஸோ நோக்கம் என்ன வீட்டு கழிப்பறைகள், பொது கழிப்பறைகள், சமுதாய கழிப்பறைகள், திடக்கழிவு மேலாண்மையை என்ஷூர் பண்றது. ஸோ சானிடேஷன் கிளீனிங் இந்த ரூரல் ஏரியா அண்ட் அர்பன் ஏரியாவில் டெவலப் பண்றது. ஸோ எத்தனை வயதிற்கு உட்பட்ட சிறுமிகளுக்கு கருப்பை வாய் புற்றுநோய் இலவச தடுப்பூசி திட்டத்தை மத்திய அரசு தொடங்கியுள்ளது. For girls up to what age has the central government launched the free cervical cancer vaccination scheme up to 14 years. 20வது கேள்வி பிரதமரின் இலவச எரிவாயு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? In which year was the Prime Minister's free LPG scheme launched? The answer is 2016. So பிரதம மந்திரி உஜ்வாலா யோஜனாங்கிறது May 1, 2016ல தொடங்கப்பட்டது. இதோட 2.0ங்கிறது ஆகஸ்ட் 2021ல தொடங்கப்பட்டது. ஸோ பிரதமரோட இலவச எரிவாயு திட்டம் நமக்கு சிலிண்டர் கொடுக்குறாங்க இல்லையா, LPG லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ். சிலிண்டர்ல என்ன கேஸ் இருக்கும் அப்படின்னா LPG, நாட் CNG. அண்ட் மினிஸ்ட்ரி பார்த்தோம் அப்படின்னா பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ். ஸோ கிராம ஏழை பெண்களுக்காக இந்த திட்டமானது சிலிண்டர் வழங்கக்கூடிய திட்டம், சமையல் எரிவாயு கொடுக்கப்படும். அது மூலமா விறகு பயன்படுத்துறத குறைக்கிறதுக்காகவும் இந்த ஸ்கீம் எய்ம் பண்ணுது. அது மூலமா கார்பன் எமிஷனையும் நம்மளால ரெடியூஸ் பண்ண முடியும். அண்ட் உமன்ஸ் ஹெல்த்தை ஃபோக்கஸ் பண்ணி இந்த ஸ்கீம் ஆனது கொண்டு வரப்பட்டது. தமிழகத்துல 41 லட்சத்துக்கும் மேற்பட்ட உஜ்வாலா இலவச சமையல் எரிவாயு இணைப்புகள் உள்ளன. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்கீம் பார்த்தோம் அப்படின்னா ஜல் ஜீவன் திட்டம் 2019 ஆகஸ்ட் 15ல தொடங்கப்பட்டது. தொடங்கி வைத்தது பிரதமர் நரேந்திர மோடி. அமைச்சகம் ஜல் சக்தி அமைச்சகம். ஸோ டாப் வாட்டர் கனெக்ஷன் டு த ஹவுசஸ் அதை என்ஷூர் பண்றதுக்காக கொண்டு வரப்பட்டது. 21 ரயில் நிலையங்களை நவீனப்படுத்துவதற்காக தொடங்கப்பட்ட திட்டம் இது. Which scheme was launched to modernize railway station? The answer is C. Amrit Bharat Station Scheme. இந்த திட்டம்ங்கிறது பிப்ரவரி 2023 லான்ச் பண்ணப்பட்டது. இந்தியாவில் இருக்கக்கூடிய ரயில் நிலையங்கள்ல அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் உட்பட அவற்றின் தரத்தை மேம்படுத்துவதற்காக தான் இந்த திட்டமானது கொண்டு வரப்பட்டது இந்த ரயில்வே ஸ்டேஷன்ஸ்ல. அண்ட் அமிர்த் திட்டத்தின் கீழே தமிழ்நாட்டுல 77 ரயில் நிலையங்கள் மாடர்னைஸ் பண்ணப்பட்டிருக்கு. 22nd one சௌபாக்கியா திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? In which year was the சௌபாக்கியா scheme? பிரதான் மந்திரி சாகத் பிஜ்லி ஹர் கர் யோஜனா launched. The answer is 2017. C is the answer. So சௌபாக்கியா பிரதான் மந்திரி சாகத் பிஜ்லி ஹர் கர் யோஜனாங்க 2017 தொடங்கப்பட்டிருக்கு. இதுல இந்தியாவில் உள்ள அனைத்து கிராமப்புற மற்றும் நகர்ப்புற வீடுகளுக்கு, குறிப்பா ஏழைகளுக்கு கட்டணமில்லா அல்லது குறைந்த கட்டணத்தில் மின் இணைப்பு வழங்கும் திட்டம். ஸோ மின் இணைப்புகளை வழங்கக்கூடிய திட்டம். ஸோ இந்த திட்டத்தின் மூலமா பிலோ பாவர்ட்டி லைன்ல உள்ளவங்க ஹெல்ப் ஆக இருக்கு மாதிரி. ஸோ இந்த திட்டத்துல கீழே வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கவங்க, பிலோ பாவர்ட்டி லைன்ல உள்ளவங்க கம்பி, LED பல்புகள், ஹோல்டர், ஸ்விட்ச் ஆகியவை இலவசமாக வழங்கப்படும். அதே மாதிரி திட்டத்தின் கீழே 100% வீடுகள் மின்மயமாக்கப்பட்டு அனைத்து வீடுகளுக்கும் மின் இணைப்புகள் தமிழ்நாட்டில்
வழங்கப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்தது பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனாங்கிறது இன்னொரு முக்கியமான திட்டம். ஸோ நமக்கு மார்ச் 26, 2020 லான்ச் பண்ணப்பட்டது. ஸோ ஏழைகளுக்கு இலவசமாக உணவு தானியங்கள் வழங்கக்கூடிய திட்டம். தமிழ்நாட்டுல 3.6 crores மேல பீப்புள் வந்து அதுல பயனடைகிறாங்க. அதுக்கடுத்த ஜல் ஜீவன் திட்டம்ங்கிறது ஆகஸ்ட் 15, 2019 உஜ்வாலா திட்டம் மே 1, 2016 பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டம் ஜூன் 25 and 2015 பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனாங்கிறது மே 9, 2015 பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா விபத்து காப்பீட்டு திட்டம்ங்கிறது மே 9, 2015 அடல் ஓய்வூதிய திட்டம் மே 9 நமக்கு லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. 23rd one செல்வ மகள் சேமிப்பு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? In which year was the Sukanya Samriddhi Yojana launched? The answer is 2015. So செல்வ மகள் சேமிப்பு கணக்கு திட்டம் 2015 தொடங்கப்பட்டது. அமைச்சகம் பார்த்தோம் அப்படின்னா நிதி அமைச்சகம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ என்ற முன்முயற்சியின் கீழே கொண்டு வரப்பட்டது. 10 வயதுக்கு உட்பட்ட பெண் குழந்தைகளுக்கு பெற்றோர் ஒரு நிதியாண்டு குறைந்தபட்சம் ரூபாய் 250 இல்ல அதிகபட்சம் 1.5 lakh செலுத்தி கணக்க தொடங்கலாம். அந்த குழந்தைகளுக்காக பெண் குழந்தையின் 18வது வயதுல அல்லது 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற பெண் உயர்கல்வியில சேருவதற்கு இந்த கணக்கில் இருக்கக்கூடிய 50% பணத்தை பெண் குழந்தைகளுக்கு பயன்படுத்த முடியும். 21 ஆண்டுகளுக்கு பின்னர் இந்த கணக்குங்கிறது முதிர்ச்சி அடையும். அண்ட் பெண் குழந்தைகளுக்கான செல்வ மகள் சேமிப்பு திட்டத்துக்கு 8.2% இன்ட்ரெஸ்ட் வட்டிங்கிறது வழங்கப்படுது. 33,000 crores அதிகமான சேமிப்புங்கிறது இதுல இருக்கும். பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா திட்டம்ங்கிறது ஜனவரி 1, 2017 மினிஸ்ட்ரி வந்து பெண்கள் மற்றும் குழந்தைகளை மேம்பாட்டு அமைச்சகம் இதுல இருக்கக்கூடிய மினிஸ்ட்ரி. அண்ட் முன்னாடி இந்திரா காந்தி மாத்ருத்வ சத்யோகா யோஜனா எனும் திட்டமே இந்த பேர்ல நமக்கு மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? In which year was the பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா launched? The answer is 2015. So பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனாங்கிறது பிரதம மந்திரி இளைஞர் பயிற்சி திட்டம். So 2015 ஜூலை 15 உலக இளைஞர் தினத்துல இது தொடங்கப்பட்டிருக்கு. மினிஸ்ட்ரி பார்த்தோம் அப்படின்னா திறன் மேம்பாட்டு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகத்தின் முதன்மை திட்டம். So the flagship scheme of the என்ன மினிஸ்ட்ரினா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் என்டர்பிரனர்ஷிப். So இந்த திட்டத்துக்கு கீழே தேசிய திறன் மேம்பாட்டு கழகம் செயல்படுகிறது. ஓகே, அதாவது நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் இதுல செயல்படும். அதோட நோக்கம் பார்த்தோம்னா இளைஞர்களுக்கு இலவச குறுகிய கால திறன் பயிற்சி அளித்தல் அண்ட் திறன் சான்றிதழ் மூலம் பண ஊக்குவிப்புகளை வழங்குது. அதுக்கு அடுத்ததா திறன் மேம்பாட்டை ஊக்குவிப்பதன் மூலம் வேலை வாய்ப்பை அதிகரித்தல். அண்ட் தமிழ்நாட்டில் 9 லட்சம் இளைஞர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும். அண்ட் நெக்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம். ஸோ பிரதம மந்திரியின் வேலை வாய்ப்பு உருவாக்க திட்டம்ங்கிறது ஆகஸ்ட் 2008 ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. இதுல கிராமப்புற மற்றும் நகர்ப்புறங்களுக்கு பண்ணை அல்லாத துறையில் குறு நிறுவனங்களை நிறுவுவதன் மூலம் வேலை வாய்ப்புகளை உருவாக்குறது. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷனை கொண்டு வருது. ஸோ உற்பத்தி தொழில்களுக்கு ரூபாய் 25 லட்சம் வரையிலும் சேவை துறைக்கு நமக்கு 10 லட்சம் வரையிலும் வழங்கப்படும். நெக்ஸ்ட் ஒன் பிரதமரின் விவசாயிகளின் கௌரவ நிதி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? In which year was the பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி ஸ்கீம் launched? The answer is 2019. So பிரதமரின் விவசாயிகள் உதவி திட்டம் PM கிசான் சம்மான் நிதி திட்டம் தொடக்கம் February 24, 2019. மினிஸ்ட்ரி பார்த்தோம் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் கூட்டுறவு மற்றும் விவசாயிகளின் நலன் வேளாண்மை துறை வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் மற்றும் இந்திய அரசின் ஆயுள் காப்பீட்டு கழகம் LIC உடன் இணைந்து செயல்படுத்தப்படுகிறது. LIC பிளஸ் நமக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் அண்ட் கோஆபரேஷன் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் வித் லைஃப் இன்சூரன்ஸ். LIC. விவசாயிகளுக்கு வருஷத்துக்கு 6000 ரூபாய் வழங்கப்படும். 3 தவணையில ஒரு தவணைக்கு 2000 ரூபாய் வழங்கப்படும். இதோட நோக்கம் என்ன அப்படின்னா சிறு குறு விவசாயிகளோட நிதி தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக. தமிழ்நாட்டுல 12,700 கோடி நிதி உதவி 47 லட்சம் விவசாயிகள் பெற்றிருக்காங்க. அண்ட் பிரதமரின் மீன்வள மேம்பாட்டு திட்டம் நெக்ஸ்ட் ஸ்கீம். பிரதமர் மத்ஸ்ய சம்மத யோஜனா மீன்வளத்துறைக்கான ஒரு ஸ்கீம் பார்த்தோம்னா
பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பத யோஜனா செப்டம்பர் 10, 2020ல தொடங்கப்பட்டிருக்கு. அந்த திட்டத்தோட நோக்கம் பார்த்தோம் அப்படின்னா மீன்வளத்துறையில உள்கட்டமைப்புகளை இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மேம்படுத்துதல். மீன்வளத்துறையின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது. தமிழ்நாட்டில் ஸ்பெசிபிக்கா 20,000 கோடி மதிப்பீட்டில் மீன்வளத்துறை மேம்பாடுங்கிறது செயல்படுத்தப்படுகிறது. அதற்கடுத்ததா பிரதமரின் ஃபசல் பீமா யோஜனா. 2016 பிப்ரவரி 18ல தொடங்கப்பட்டது. பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனாங்கிறது நாட்டோட மிகப்பெரிய பயிர் காப்பீட்டு திட்டம். மினிஸ்ட்ரி மத்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம். மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர். பயிர் இழப்பிற்கான நமக்கு காப்பீட்டு வழங்கக்கூடிய திட்டங்கள். பிரதான் மந்திரி கிசான் சம்பத யோஜனா பிரதான் மந்திரியோட விவசாய நவீன உள்கட்டமைப்பு திட்டம். மாடர்னைஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் 2017ல தொடங்கப்பட்டது. நோக்கம் என்ன அப்படின்னா வேளாண் துறையில் திறன் மிக்க விநியோக சங்கிலி மேலாண்மையுடன் நவீன உள்கட்டமைப்புகளை உருவாக்குதல். முக்கிய அம்சங்கள் என்ன இருக்கு அப்படின்னா உணவு வீணாவதை குறைக்கிறது, ஒருங்கிணைத்த குளிர் சங்கிலி மற்றும் மதிப்பு கூட்ட உள்கட்டமைப்பு. கோல்டு ஸ்டோரேஜ் சிஸ்டம் நம்ம கிரியேட் பண்றது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா. வேளாண் உள்கட்டமைப்பு நிதியம் 6,000 கோடி வேளாண் பொருட்களுக்கான சேமிப்பு கிணறுகளை உருவாக்குதல். மண் வள அட்டைகள் 1.5 crores அதிகமான மண் வள அட்டைகளை வழங்குது. இப்போ இது வரைக்கும் நம்ம டாப் 25 சென்ட்ரல் ஸ்கீம்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம் லாஸ்ட் 6 மந்த்ல. நெக்ஸ்ட் ஒரு 25 ஸ்கீம்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பார்ட் 2 நம்ம பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னைக்கு உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா ஸ்கீம் கீழே எத்தனை கோடி மக்கள் பயன்பெறாங்க? இந்த கேள்விக்கான பதிலை கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.